ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர மகா பெரியவா சரணம். உன் குழந்தை வாழ்க்கையில பிரச்சனையே இருக்கக்கூடாது அப்படின்னு நீ நினைச்ச அப்படின்னா மறக்காம இந்த ஒரு விளக்கை உன்னுடைய வீட்டில் ஏற்றிரு. உன் குழந்தை தினமும் வாழ்க்கையில் நிறைய கஷ்டப்பட்டிருக்கும். முக்கியமாக சொல்ல போனா உன்னுடைய வாழ்க்கையில உன் பிள்ளைப்படாத கஷ்டமே இல்லை அப்படின்ற அளவுக்கு இருக்கும். உன் குழந்தை வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கக்கூடாது, உன்னுடைய குழந்தை வாழ்க்கை நல்லபடியாக அமையணும், நீ நினைச்ச மாதிரி அமையணும், குழந்தைய சந்தோஷமா வாழணும், நோய் நொடி இல்லாமல் வாழணும்னு நினைச்சுன்னா கட்டாயமா இப்படிப்பட்ட ஒரு விளக்கை உன்னுடைய வீட்டில் ஏற்றிப்பார். அந்த தெய்வத்தினுடைய முழு ஆசீர்வாதமும் உன் குழந்தைக்கு கிடைக்கும். நீ நினைச்சது போல உன் குழந்தை சந்தோஷமா வாழும். இப்படிப்பட்ட ஒரு தீபம் உன்னுடைய வீட்டில் ஏற்றினாலே உன்னுடைய பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்தை, உன்னுடைய அந்த தெய்வத்துடைய ஆசீர்வாதம் உன்னுடைய பிள்ளைகளுக்கு முழுவதுமா கிடைக்கும். உன் குழந்தை தெய்வ குழந்தையாவே வளரும். அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு தீபத்தை நீ இன்னைக்கு ஏற்ற போற. அதுவும் இன்னைக்கு ஏற்றி முடிச்சிட்ட அப்படின்னாலே போதும், உன்னுடைய வாழ்க்கை, உன்னுடைய குழந்தையோட வாழ்க்கைன்னு ஒட்டுமொத்த நபருடைய வாழ்க்கையும் உங்களுடைய குடும்பத்தாருடைய வாழ்க்கையும் நாளை தினம் ஒரு நாளே உன்னுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை நீ சந்திப்ப. ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு விளக்குன்றது ரொம்ப சக்தி வாய்ந்தது. கனவுல கூட நினைச்சு பார்த்துக்க மாட்டேன் இந்த ஒரு விஷயத்த நீ செஞ்சு முடிக்கிறது மூலியமா இவ்வளவு நல்லது நடக்குமான்ட்டு. ஏன்னா அந்த அளவுக்கு இதனுடைய மகத்துவமும் சக்தியும் அதிகரிச்சிருக்கு உன்னுடைய வாழ்க்கையில நீ இதை செய்வது மூலியமா. எதை பத்தியும் பெருசா யோசிக்காத. இந்த ஒரு வார்த்தை விஷயத்த நீ உன்னுடைய வாழ்க்கையில ஒரு முறை தான் செய்ய போற. தினமும் உன்னை யாரும் இதை செய்ய சொல்ல போறது கிடையாது. அதனால எதை பத்தியும் யோசிக்காம கவலைப்படாம உன்னுடைய வீட்டுல இருந்தபடியே நீ செய்ய வேண்டிய எளிமையான ஒரு தீபம் தான் இந்த ஒரு விளக்காக தான் இருக்கும். அதனால பெருசா எதை பத்தியும் யோசிக்காத. பெருசா அப்படி இப்படின்னு யோசிச்சுக்கிட்டு உன்னையவே நீ குழப்பிக்காத. எந்த ஒரு விஷயத்தையும் நினைச்சு வருத்தப்படாத. இந்த ஒரு வார்த்தை மந்திர சொல்ல ரொம்ப எளிமையான முறையில நீ சொல்லிப்பாரு. கண்டிப்பா சொல்றேன், உன்னுடைய தலையெழுத்தை இது மாற்றி அமைக்கும். உன்னுடைய வாழ்க்கையில நீ கண்ட கனவுகளை இது நிறைவேற்றி கொடுக்கும். உன்னுடைய பிள்ளைகளுடைய ஆசீர்வாதம், உன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கனவுகாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் இது முழுவதுமாக நிறைத்து கொடுக்கக்கூடிய ஒன்றாகவே இருக்கும். அதனால எதை பத்தியும் யோசிச்சு கவலைப்பட்டு நீயே இதை செய்யாமற்றாத. கட்டாயமா இந்த ஒரு விஷயத்த பண்ணிப்பார். உன்னுடைய வாழ்க்கையவே இது முழு மாற்றத்துக்கான மாற்றத்தையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய எளிமையான ஒரு தீபமா இருக்க போகுது. சரி, இப்படிப்பட்ட ஒரு தீபத்தை ஏற்றணும், என்ன தீபம் ஏற்றணும் அப்படின்றத நான் தெளிவாக சொல்கிறேன். அதற்கு முன்பு நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் நம்ம சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற போதும் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களும் உங்களுக்கு தெளிவாக புரியும். இந்த தீபம் வெட்டுறது அப்படின்றது ரொம்ப எளிமையான விஷயம்னு எல்லாரும் நினைப்பாங்க. ஆமாங்க, உண்மையிலே எளிமையான விஷயம். ஆனால் இதை பக்தி பரவசமாக ரொம்ப மனசளவில் அந்த ஒரு பக்தியோட நம்ம ஏசணும்னு வச்சுக்கோங்களேன், அது எந்த அளவுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும்னா உங்களுடைய வாழ்க்கையினுடைய தரத்தையே உயர்த்தி வாழ்க்கையில நீங்க பட்ட கஷ்டங்கள் எல்லாத்தையுமே மாற்றி அமைக்கக்கூடிய ஒன்றாகவே இந்த ஒரு விஷயம் அமைச்சு கொடுக்கும். அதனால நீங்க உங்களுடைய வீட்டில் ஒரு தீபம் ஏற்றுறீங்க அப்படின்ற போது அது ரொம்ப நல்ல விஷயம். ஆனா இப்படிப்பட்ட ஒரு தீபத்தை நீங்க உங்களுடைய வீட்டில் ஏற்றுறீங்க அப்படின்னா கட்டாயமா சொல்றேங்க, உங்க வாழ்க்கையில நீங்க அனுபவிச்ச கஷ்டங்கள் துன்பங்கள்னு அனைத்தையுமே இது உங்களுடைய வாழ்க்கையிலேருந்து நீக்கிட்டு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்கக்கூடிய ஒன்றாக தான் இருக்கும். அதனால எதை பத்தியுமே யோசிக்காதீங்க. முழு மனசோட இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை மந்திர சொல்லுங்க. கண்டிப்பா உங்களுடைய குழந்தைகளுடைய வாழ்க்கையும் நல்லதாக இருக்கும். சரிங்களா? சரி, நீங்க உங்களுடைய வீட்டுல ஏற்ற வேண்டிய தீபம் என்ன, சொல்ல வேண்டிய மந்திர சொல் என்னன்றதை சொல்றேன். மந்திர சொல்லுங்கிறது கட்டாயம் கிடையாது. ஆனா விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்க கண்டிப்பா சொல்லலாம், தப்பு கிடையாதுங்க. சரிங்களா? அதனால ஆனா முதல்ல தீபத்தை ஏத்துங்க, அதன் பிறகு மந்திர சொல்ல உச்சரிங்க. அப்படி இல்லைங்க சாமி எனக்கு மந்திர சொல்ல பிடிக்கல, என்னுடைய இஷ்ட தெய்வத்தோடைய குலதெய்வத்தோடைய மந்திர சொல்லுக்கு ஏதாச்சும் சொல்லலாமா, தாராளமா சொல்லுங்க, தப்பே இல்லைங்க. உங்களுடைய விருப்பம் தான். என்ன மந்திர சொல் உங்களுக்கு எளிமையா இருக்குதோ அதை நீங்க சொல்லலாம். உங்களுடைய வீட்டுல எந்த தெய்வம் இருக்கோ அந்த தெய்வத்திற்கு ஏற்ற மந்திர சொல்ல சொல்லுங்க. இப்போ உங்களுடைய வீட்டுல விநாயகர் பெருமான் இருந்தான்னா விநாயகர் பெருமானுடைய மந்திர சொல்ல சொல்லலாம். இல்லைங்க சாமி என்னுடைய வீட்டில் நான் சரஸ்வதி வச்சிருக்கேன், மகாலட்சுமி தாயை வச்சிருக்கேன் அப்படின்னா அவங்களுடைய மந்திரத்தை சொல்லலாம். இல்லை சிவபெருமானே வச்சிருக்கீங்கன்னா அவங்களுடைய மந்திரம். யார் உங்களுடைய வீட்டில் இருக்காங்களோ அவங்கள வழிபடுறீங்களா அவங்களுடைய மந்திரம் சொல்லுங்க. சாமி நாங்கள் நிறைய தெய்வம் வச்சிருக்கேன் அப்படின்ற போது ரொம்ப எளிமையா உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு தெய்வம், இல்லை உங்களோட வீட்டு பக்கத்துல என்ன தெய்வம் இருக்கோ அது, இல்லைன்னா அந்த நாட்கள்ல என்ன தெய்வத்தினுடைய வழிபாடு நடக்குதோ அந்த தெய்வத்தினுடைய மந்திரச்சொல்ல சொல்லலாம். தப்பே இல்லைங்க, இதுதான்றது கிடையாது, எது வேணாலும் சொல்லலாம். இந்த தெய்வத்தை பத்தி சொல்லலை, அந்த தெய்வத்தை தான் சொன்னேன் அப்படின்னு அது கோச்சிப்பாங்க, அந்த மாதிரி எதுவுமே கிடையாதுங்க. பயப்படாம நீங்க சொல்லுங்க, மந்திரச்சொல்ல தப்பு கிடையாது. சரி, இப்போ நீங்க வீட்டுல எப்படி விளக்கேற்றணும் அப்படின்னு சொல்றேன். முதல்ல இந்த ஒரு எளிமையான விளக்கேற்றதுக்கு ஒரு தாம்பூல தட்டு எடுத்துக்கோங்க. சரிங்களா? தாம்பூல தட்டு எடுத்துக்க வேண்டும். தாம்பூல தட்டுல நாம இப்போ சொல்லக்கூடிய பொருட்களை நீங்க கட்டாயமா வைக்கணும். புரியுதுங்களா? சொல்லக்கூடிய பொருட்களை வச்சுதான் அந்த தெய்வத்தை ஏற்ற போறீங்க. தாம்பூல தட்டு முதல்ல எடுத்துட்டீங்க. அந்த தாம்பூல தட்டுல ஃபுல்லா எடுத்ததுக்கு அப்புறமா முழுக்க அந்த தாம்பூல தட்டு முழுச கல்லுப்பை நிறைச்சிடணும். கல்லுப்பு புது கல்லுப்பு வாங்கிட்டு வந்து வைக்கணும். வீட்டில் இருக்கக்கூடிய கல்லுப்பை இதை பயன்படுத்தக்கூடாது. முழுசா ஒரு பாக்கெட் வாங்கிட்டு வாங்க. பாக்கெட் வாங்கிட்டு வந்து முழு கல்லுப்பையும் அதை அப்படியே அந்த தாம்பூலத்தில் நிரப்பிடுங்க. நிரப்பினதுக்கு அப்புறமா அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விளக்கு, நம்மளுடைய வீடுகளில் பயன்படுத்துவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி குட்டி விளக்கை அதுக்கு மேலே வைங்க. சரிங்களா? வச்சுட்டு அந்த குட்டி விளக்குல எண்ணெய், நம்மளுடைய வீட்டில் ஊற்றக்கூடிய ஒரிஜினல் பசு நெய் ஊற்றுங்க. சரிங்களா? நெய்
நெய் ஊற்றுங்க. அப்படி இல்லை எங்கள் இல்லை வசதி இல்லைங்க சாமின்னா வீட்டில் பயன்படுத்தக்கூடிய எண்ணெய் பயன்படுத்துங்க. ஆனால் இதற்கு முன்பு அந்த எண்ணெயை பயன்படுத்தக்கூடாது. நிறைய வீட்டில் செய்யக்கூடிய தவறு நானே பார்த்துருக்கேன். என்ன செய்வாங்க அப்படின்னா, ஒரு முறை பயன்படுத்தின எண்ணெயை மிச்சம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டில் ஊற்றி வச்சு மறுபடியும் அதே எண்ணெயை பயன்படுத்தி ஊற்றுவாங்க. திரிய கூட மாற்ற மாட்டாங்க. அதே இதை அப்படி செய்யவே கூடாது. ஒரு முறை வீட்டில் விளக்கேற்றுமா, அந்த விளக்கத்துல எண்ணெய் மிச்சம் இருந்துச்சுன்னா அதை நம்ம தூக்கி கீழே தான் ஊற்றுமே தவிர எக்காரத்தை கொண்டு மறுபடியும் ஏற்றிக்கலாம் அப்படின்னு நினைக்கவே கூடாது. அப்படி செய்ய ரொம்ப தவறி தவிர்ப்புங்க. அது வீட்டில் தீபத்தினுடைய சக்தியை மிகப்பெரிய அளவில் குறைச்சிடும். அதனால நீங்க வீட்டில் தீபம் ஏற்றுறீங்கன்னா அந்த ரெண்டாவதா இருக்கக்கூடிய அந்த எண்ணெயை முதல்ல ஊற்றிட்டு அதுக்கப்புறம் புது எண்ணெயை ஊற்றுங்க. நம்ம சொன்ன மாதிரி தாம்பூலத்துக்கு எடுத்துக்கோங்க. தாம்பூலத்தில் கல் உப்பு நிரப்பிடுங்க. நிரப்பிட்டு ஒரு அகல் விளக்கு வைங்க. இல்லை உங்களுடைய சின்ன குத்து விளக்கு இருந்தாலும் அதை எடுத்து வைங்க, தப்பு கிடையாது. வச்சதுக்கு அப்புறமா அதுல நீங்க தேவையான அளவுக்கு எண்ணெயை ஊற்றுங்க. அதன் பிறகு நல்லா நல்லா பஞ்சு திரியா எடுத்து போடுங்க. ஒரு பக்கம் போட்டால் போதும். எல்லா பக்கமும் வேணும்னு அவசியம் கிடையாது. ஒரே ஒரு பக்கம். நம்ம உங்களுடைய வீடுகளில் நீங்கள் அதிகபட்சமாக எல்லாருமே கிழக்கு பக்கமாக பார்த்தா திரி ஏற்றுவீங்க. அதே கிழக்கு பக்கமாக பார்த்தேன்ட்டு திரி ஏற்றுங்க. சரிங்களா? அப்படி திரி ஏற்றிட்டதுக்கு அப்புறமா அந்த திரி ஏற்றுனதுக்கு முன்னாடியே நான் சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி செஞ்சிருங்க. அதுக்கப்புறமா திரி ஏற்றுங்க. சரியா? அந்த விளக்கினுடைய அந்த எண்ணெய் ஊற்றிருப்பீங்க பார்த்தீங்கன்னா அதில் ஒரு துண்டு கல்லுப்பு அந்த எண்ணெயிலையும் போடணும். ஒரே ஒரு துண்டு கல்லுப்பு, ஒரு ஏலக்காய், ஒரு நாணயம். இந்த மூன்றையுமே அந்த எண்ணெயில போடுங்க. சரிங்களா? அந்த எண்ணெயில போட்டு நீங்க ஒரு தீபத்தை ஏற்றுங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு துண்டு கல்லுப்பு, ஒரு நாணயம், ஒரு ஏலக்காய். இந்த 3 பொருட்களையும் அந்த ஒரு துண்டுல நீங்க அந்த ஒரு எண்ணெயில போடுங்க. போட்டுட்டு தீபத்தை ஏற்றுங்க. தீபம் எரிஞ்சு அணையும் போது பார்த்தீங்கன்னா அந்த கல்லுப்பு அதில் கரைஞ்சிருக்கும். கரையினாலும் அதை நீங்கள் அப்படியே தேய்ச்சி விட்டுருங்க. அந்த எண்ணெயிலே கரைஞ்சிடும். ஏலக்காயும் ₹1 நாணயத்தையும் எடுங்க. எடுத்து ஒரு தட்டு எடுத்துக்கோங்க. தட்டு எடுத்து அந்த தட்டு எடுத்ததுக்கு அப்புறமா அந்த தட்டில் இருக்கு பார்த்தீங்களா, ஏலக்காயும் அந்த ₹1 நாணயத்தையும் ஒரு நல்லா திருநூறில் வச்சு உங்களுடைய பூஜை அறையில் வச்சிருங்க. அது பூஜை அறையில் இருக்கட்டும். உங்களுடைய வாழ்க்கையில ஒரு கட்டத்துக்கு மேல செல்வம் வர ஆரம்பிக்கின்ற போது அது பணத்தோடு சேர்த்து வச்சிருங்க. சரிங்களா? இல்லை சாமி எனக்கு அது நடக்கவே இல்லை அப்படின்னு கிடையாது. அப்படி நடக்கும்போது நீங்க அதை எடுத்து வச்சிருங்க. கண்டிப்பா இப்படிப்பட்ட ஒரு தீபத்தை உங்களுடைய வீட்டில் விளக்கேற்றி வச்சீங்க அப்படின்னா உங்களுடைய பிள்ளைகளுடைய ஆசீர்வாதம், பிள்ளைகளுடைய வாழ்க்கையுடைய முன்னேற்றங்களுக்கும் இது ரொம்ப சக்தி வாய்ந்தா இருக்கும். பிள்ளைகள் மேலே அந்த கடவுளுடைய ஆசீர்வாதம் நேரடியாக படும். அதனால பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்துக்காகவாவது நீங்க இப்படிப்பட்ட ஒரு விளக்கை உங்களுடைய வீட்டில் ஏற்றுங்க. அதை ஏற்றுறதுக்கு முன்னாடி அதை ஏற்றினதுக்கு அப்புறமா நீங்க உங்களுக்கு பிடிச்ச மந்திரம் சொல்லுங்க. தப்பே கிடையாதுங்க. நிச்சயமா இது மிகப்பெரிய மாறுதல் கொடுக்கும். உங்களுடைய பிள்ளைகளையும் சொல்லுங்க. நிறைய பேர்லாம் பார்த்தீங்கன்னா காலைல எழுந்துச்சு மந்திரம் சொல்லுவாங்க. அப்படியே இந்த விளக்கேற்றும் போது அதே மந்திரம் கூட சொல்லலாமுங்க. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையவே இது முழுவதுமாக மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு எளிமையான மந்திரச்சொல்லாகவும் இருக்கும். ஒரு எளிமையான தீபமாகவும் இருக்கும். இது உங்களுடைய குழந்தைகளுக்காக நீங்க செய்ய விருப்பப்படுறீங்கன்னா கண்டிப்பா என்னைக்குனாலும் செய்யலாங்க. இன்னைக்கு தான் கிடையாது, கட்டாயம் கிடையாது. என்னைக்கு உங்களுக்கு தகுந்த நேரம் கிடைக்குதோ, என்னைக்கு உங்களுடைய பிள்ளைகள் குடும்பத்தார்கள் வீட்டில் இருக்காங்களோ அன்னைக்கு செய்யுங்க. ஏன்னா நிச்சயமா எல்லோரும் சேர்த்து வச்சு தீபம் ஏற்றும் போது அதனுடைய மகத்துவமே அதிகரிக்குது. அதனால உங்களுடைய குடும்பத்தார்கள் எல்லோரும் சேர்ந்து வச்சு இந்த ஒரு தீபத்தை ஏற்றுங்க. ரொம்ப எளிமையான தீபங்க. ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம். ₹1 நாணயம் போதும், ஒரு துண்டு கல்லுப்பு போதும், அதுக்கப்புறமா ஒரு ஏலக்காய் போதும். 3 பொருட்கள், வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் தான். ரொம்ப எளிமையான தீபத்தை ஏற்றலாம். கட்டாயமா இப்படிப்பட்ட ஒரு தீபத்தை நீங்க ஏற்றி பாருங்க. முழுக்க உங்களுடைய வாழ்க்கையில இது மிகப்பெரிய மாற்றல் ஏற்படுத்தி கொடுக்கும். நம்பிக்கையோடு செய்வார்கள். நல்லது நடக்கட்டும். நம்பினால் நல்லது நடக்கும். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. நன்றி, வணக்கம்.